இந்த பிடி ஸ்லாப்ல நாம் இந்த டெண்டனை கொடுக்கும் முறை இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று பாண்டட், மற்றொன்று அன்பாண்டட். இந்த பிடி ஸ்லாப் பாண்டட் என்று சொன்னால் இந்த கேசிங்கில் நாம் அழுத்தத்துடன் கிரவுட் சேர்த்து அந்த கிரவுட் நிரப்பப்பட்டு அதற்குள் அது நிலையாக இருக்கும். அதனால் அந்த டெண்டன் பிறகு நகர முடியாது. அதைத்தான் பாண்டட்னு சொல்கிறோம். அன்பவுண்டட் என்று சொன்னால் அதற்குள் அதை நகர்த்த முடியும். சில பாலங்கள்ல நாம் இதை அமைத்துள்ளோம். அதாவது அந்த கேசிங்கிற்குள் நாம் சொன்னது போல நிரந்தரமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து நிறுத்தி அந்த டெண்டன் அதற்குள் சுதந்திரமாக நகரும்படி இருக்கும். இதைத்தான் அன்பவுண்டட் வகை பிடி ஸ்லாப் அல்லது பிடி வேலை என்று நாம் பயன்படுத்துகிறோம். இந்த இரண்டு வகைகளும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பாண்டட் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் நாம் பயன்படுத்தும் எளிதான முறை என்னவென்றால் கேசிங்கிற்குள் டெண்டனை விட்டு அந்த டெண்டனை சிமெண்ட் கொண்டு கடினமாக்கித்தான் பொதுவாக செய்கிறோம். அதே போல இதிலே மற்றொரு முறையும் உள்ளது என்பதை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அந்த முறையை பயன்படுத்தி நாம் இதை மிக எளிதாக அன்பாண்டடா அமைக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.